Dear friends, ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் எக்ஸல் ப்ரோக்ராமில் கால்குலேஷன்ஸை செய்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸல் ப்ரோக்ராமில் எல்லா கால்குலேஷன்ஸையும் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் செய்ய முடியாது. சில கால்குலேஷன்ஸை மட்டும் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் செய்யலாம். ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் செய்கிற கால்குலேஷன்ஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நான் இந்த ஷீட்டில் சில நம்பர்ஸை என்டர் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர்ஸோட டோட்டல் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, கவுண்ட் வேல்யூ இதையெல்லாம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு இந்த நம்பர்ஸ் என்டராக இருக்கிற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் பாரில் ஆவரேஜ், கவுண்ட், சம் இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியுது. ஆவரேஜ் 24,050, கவுண்ட் 20, அதாவது 20 செல்ஸில் இந்த நம்பர்ஸ் என்டராக இருக்குது. சம் 4,81,000 தெரியுது. இதோட மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்டேட்டஸ் பாரில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெனுவில் மினிமம், மேக்ஸிமம் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 10,000, மேக்ஸிமம் 90,000. இந்த ஷீட்டில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட்டு என்ட்ராயிருக்கு. நான் இந்த அபிங்கிற இந்த ஸ்டூடெண்ட் எடுத்த எல்லா மார்க்ஸையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டேட்டஸ் பாரில் இதோட ஆவரேஜ், கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், சம் இதெல்லாம் தெரியுது. இந்த மார்க் லிஸ்ட்டில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 10 மார்க்கு கிரேஸ் மார்க்காக ஆட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 10 மார்க்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். இந்த செல்லில் நம்பர் 8 ஆகிருக்கு. அதே மாதிரி கடைசி செல்லையும் நம்பர் 80 என்ட்ராயிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் 10 மார்க்கை ஆட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஏதாவது ஒரு செல்லில் 10ன்னு என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிக்கிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணி அது மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இந்த மார்க் என்ட்ராக இருக்கிற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இது மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி இதில் பேஸ்ட் ஸ்பெஷலை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆடை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 10 மார்க்கு ஆட் ஆகிடுது. இப்போ இவர் பார்த்திங்கன்னா 90 எடுத்திருக்காரு. இதில் 90, முதல்ல இது ரெண்டும் 80 ஆகிருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா 10 மார்க்கு ஆட் ஆகிருக்கு. இதில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட ப்ரெசன்ட் சேலரி இந்த காலத்தில் என்ட்ரு ஆகிருக்கு. இந்த கம்பெனியில் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுக்கும் 10% சேலரி இன்க்ரீஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 10% சேலரி இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளவு கிடைக்குங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த செல்ஸில் என்ட்ராக இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் செலக்ட் பண்ணி இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட்டு பண்ணணும். இப்போ நான் ரைட் கிளிக் யூஸ் பண்ணி இதை பேஸ்ட்டு பண்ணிடுறேன். 10% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூவை 1.1 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அதே சமயம் 20% இன்க்ரீஸ் கொடுக்கணும்னா 1.2 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஏதாவது ஒரு செல்லில் 1.1ன்னு என்டர் பண்ணிக்கணும். இந்த செல்லை செலக்ட் பண்ணி இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதை ரைட் கிளிக் பண்ணி இதில் பேஸ்ட் ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மல்டிப்ளையை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் 10% இன்க்ரீஸ் ஆன பிறகு இதில் உள்ள சம்பளம் கிடைக்கும். இப்போ இவருக்கு ப்ரெசன்ட் சேலரி 10,000, 10% இன்க்ரீஸ் ஆனால் 11,000 கிடைக்கும். அதே மாதிரி இவர் 20,000 வாங்குறாரு. 10% இன்க்ரீஸுக்கு அப்புறம் 22,000 வாங்குவார். இந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸை நாம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் எக்ஸல் ப்ரோக்ராமில் செய்ய முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.